லிஸ்ட். ஸோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 24 hours மேங்கோ ரிலேட்டட் டிஷ்ஷஸ் அதுதான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ 24 hours மேங்கோ சேலஞ்ச். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரிப்பீட்டடாக ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்மளோட வீடியோஸ், நம்ம ஷார்ட்ஸ், நம்ம லைவ் எல்லாத்துலேயும் வந்து இன்னும் நீங்கள் போடலையா, இன்னும் நீங்கள் நான் சொன்ன மேங்கோ சேலஞ்ச் பண்ணலையேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி இந்த 24 hours மேங்கோ சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்கெல்லாம் போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஸ்மூத்தி செய்ய போகிறோம். ஸ்மூத்திக்கும் மில்க் ஷேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மில்க் ஷேக்கில் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுவோம், ஆனால் ஸ்மூத்தியில் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ண மாட்டோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட மேங்கோ ஸ்மூத்திக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மாம்பழத்தை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாலில் வந்து சப்ஜா சீட்ஸை வந்துட்டு நல்லா வந்து ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சம்மர் போயிட்டுருக்கு, ஸோ உடம்பு கூட கொஞ்சம் நல்லா குளிர்ச்சி ஆகும் அப்படிங்கிறதுக்காக சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணி அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து இதில் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக 4 ingredients யூஸ் பண்ணி இந்த ஸ்மூத்தியை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இதை போய் குடிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது ஸ்மூத்தி. எப்பயுமே நம்ம வந்து மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணுவோம், ஆனால் இந்த தடவை மில்க் ஷேக் கிடையாது. இந்த தடவை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது ஸ்மூத்தி, மேங்கோ ஸ்மூத்தி. ஓகே காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். மாம்பழம் நல்லா இன்னும் எல்லோயிஷாக இருந்தால் இது இன்னும் எல்லோயிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் இது எல்லோவாக தான் தெரியுது. பேக்ரவுண்டில் இருக்கிறது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குன்றதுனால இது எல்லோவாக தெரியுது. பிடிக்கலாம். ஸோ மார்னிங் ஸ்மூத்தியில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பேன் கேக் செய்ய போகிறோம். ஸோ பேன் கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு அடுத்து வந்து பேன் கேக்கை நம்ம சமையல் சாப்பிட்லாம். நார்மலாக பேன் கேக்ஸ் எல்லாமே வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றனால இன்றைக்கி நான் கோதுமை மாவில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் நான் வந்துட்டு சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த பவுடர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணல அப்படின்னா, மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து லிக்விட் ஊற்றிங்கன்னா ஒழுங்காக ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் இது நல்லா வந்து ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மேங்கோவை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஃபைனாக பேஸ்ட் ஆக்கி அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட 1 கப் மில்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு தோசைக்கல் இல்லை ஏதாவது ஒரு பேனில் வந்து கீழே பட்டர் வந்து நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு வந்து ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அப்படின்னா தோசை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேன் கேக் ரெடி. அண்ட் இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹனியும் கொஞ்சம் மேங்கோவும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேங்கோ பேன் கேக் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. பத்தாவதுக்கு நான் பேன் கேக் சாப்பிட்ருக்கேன், ஆனால் மைதாவில் செஞ்ச பேன் கேக்ஸும் சாப்பிட்ருக்கேன். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் கோதுமை கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. மேங்கோ புட்டிங் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இப்போ மேங்கோ சீசன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதை நீங்களுமே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலாக அது மேலே வந்து நம்ம கார்னிஷிங்காக மேங்கோவை கட் பண்ணி போட்டோம்ல, அதையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் செம்மையாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ பிரஞ்சுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கு வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் மாங்காய், ஸ்ட்ரீட் ஸ்பைசி மாங்காய். 90s கிட்ஸுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. ஏன்னா ரொம்ப சீப், ரோட் சைடில் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், அண்ட் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா அதில் போய் பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு வரமிளகாயை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாயும் சின்னதாக சாப் பண்ணி அதையும் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்க நேரத்தில்
மாங்காய் நல்லா பச்சை மாங்காயை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணி அதையும் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அது கூட வந்துட்டு வாசனைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டதும் செம்ம வாசம் வரும். வீடே வந்து மணக்கும். அந்த மேங்கோ ஃப்ளேவரும் அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து வீடே வந்து செம்மையாக மணக்கும். அண்ட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் ரைஸ் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணி, நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் வாசமாக இருக்கு, இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும் அப்படின்றனால. அண்ட் அதையும் வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஆத்தென்டிக் ஸ்டைலான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். மாங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கேரளா ஃபேமஸ் சம்மந்தி செய்ய போகிறோம். மாங்காய் சம்மந்தி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டால் தேங்காய்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன இது வந்து அடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4-5 பீஸ் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கட் பண்ணி வச்ச பச்சை மாங்காய், உப்பு, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட இப்போ மாங்காய் சாதமும் மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். ஸோ லஞ்சுக்கு நம்ம மாங்காய் சாதம் மாங்காய் சம்மந்தி 2 செஞ்சுருக்கோம். இது நம்ம தமிழ்நாடு டிஷ்ஷு, இது கேரளா டிஷ்ஷு. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி வெரைட்டி சாதம் எதுவுமே எனக்கு வந்து பிடிக்காது. மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், கருவேப்பிலை சாதம், ஸோ இந்த மாதிரி சாதம் வெரைட்டி அப்படின்னாலே எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு இது அந்தளவுக்கு ஃபேவரட்டாக இருக்குமான்னு தெரில. ஆனால் ஆத்தென்டிக்காக தமிழ்நாட்டில் நம்ம செய்கிற ஒரு டிஷ் ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஷ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம அதை சாப்பிடுவோம். 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சம்மந்தி எடுத்துட்டு இந்த 2 டிஷ்ஷுமே தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் சம்மந்தி வந்துட்டு நம்ம தனியாக ரைஸோட மிக்ஸ் பண்ணி பிளெயின் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல். ஏன்னா இது 2மே புளிப்பு அப்படிங்கிறதுனால 2யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னதான் காரமாக இருந்தாலுமே கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கமா ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் மாங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு நாள் சம்மந்தி செஞ்சு அதை பிளெயின் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு டிஃப்ரெண்டாக டிஷ் செஞ்சு சாப்பிட்டாலும் நார்மலாக நம்ம எல்லாருமே இந்த மாம்பழ சீசனில் இந்த சம்மர் சீசனில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா மாம்பழத்தை வாங்கி இந்த மாதிரி அழகாக ஸ்லைஸ் பண்ணி இதை அப்படியே சாப்பிடுவோம். டிஷ்லாம் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து பொறுமையே இருக்காது. ஃபேக்டாக நம்ம இப்படி தான் சாப்பிடுவோம். எனக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்றத விட நார்மலாக எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ நாம் இப்போ சாப்பிட போகிறோம். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா செந்தூரம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியான மாம்பழம். இது குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நான் சாப்பிட்றதுக்கு பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து மாங்காயில் பஜ்ஜி வந்து போட போகிறேன். இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல எனக்கு. அதனால் 2 ஸ்லைஸ் தான் போட்டேன். வீட்டில் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் வாழைக்காயை நார்மலாக நம்ம எப்படி பொரிச்சு எடுப்போம் அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா ரா மேங்கோ பஜ்ஜி, அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர்டு இது குளுக்கோவிட்டா, அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர்ட் ஜூஸ் மேங்கோ ஃப்ளேவர்ட் ஜூஸ் பஜ்ஜி. இதை வீட்டை ட்ரை பண்ணிடாதீங்க, நல்லா இல்லை. பக்கோடா பொங்கல் வடகறி மாதிரி இருக்கு. ஃப்ரூட்டி தான் தேடினேன். நார்மலாக எனக்கு ஃப்ரூட்டி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டியை டப்பாவில் குடிக்கிறதுனா எனக்கு ஃப்ரூட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிடைக்கல. ஸோ இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு சாப்பிட போகிறது இதுதான் குளுக்கோவிட்டாவோட போல்ஸ் மேங்கோ ஃப்ளேவர். ஆனால் இது ஏற்கனவே இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்வம் தோங்கலை அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. நார்மல் குளுக்கோவிட்டா மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக மேங்கோ ஃப்ளேவர் தெரிஞ்சுது, ரொம்பலாம் ஒன்றும் தெரில.
என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆம்ரஸ் அப்படிங்கிற இந்த பூரி கூட வந்துட்டு மாம்பழத்தை வந்துட்டு நல்லா மசிச்சு வச்சு அதை சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான டிஷ் இது வந்து ஒரு குஜராத்தி டிஷ். அண்ட் இது நம்ம பிஎம் மோடிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இதையும் நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பூரியை வந்து ஒரு காரமான டிஷ்ஷோடு தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருக்கேன். எக்ஸாம்பிள் பூரி மசாலா, சென்னா மசாலா, அப்படி இல்லைனா அந்த வெஜிடபிள் குருமா, அந்த மாதிரி காரமான ஐட்டங்கள் கூட சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது பிடிக்கல. ரொம்ப நார்த் இந்தியன் டேஸ்ட்டாக இருக்கலாம் இது. பட் எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு சாப்பிடும் போதே இது கூட ஸ்பைஸியாக ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, இது அப்படியே ஸ்பைஸியாக ஏதாச்சும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு இது வந்து ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர்னு சொல்வேன். நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைனா மாம்பழத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் போல். சரி, ஓகே. லாஸ்ட்டாக நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு இப்போ போய் பார்க்கலாம். மேங்கோ மூஸ் செய்ய போகிறோம். சிம்பிளாக வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்னு ஒரு சேனலில் பார்த்தேன். அவங்க வந்து எப்படி செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது கூட நல்ல பழுத்த மாம்பழம், ஒரு மாம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கூட ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சோண்டு வந்து தேனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி, நல்லா க்ரீம் டெக்ஸ்சரில் வரணும், அந்த மாதிரி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு 4 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் செட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது ரெடி ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் செட் பண்ணி கடைசியில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. வந்து 4 மணி நேரம் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து செட் ஆன மேங்கோ மூஸ். நான் வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணல. ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப அழகாக கரெக்டாக அதை லெவலப் பண்ணி அது மேலே வந்துட்டு நிறையா மேங்கோ கார்னிஷிங்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நான் அப்படி பண்ணலை. பட்டு ஓகே, முதல்ல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி டெசர்ட்டுக்கு வந்து மூஸ் செய்கிறாங்களா, அது வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் நாம தான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் க்ரீம்ஸ்க்கு பதிலாக வந்து பன்னீர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏறத்தாழ அதே ஃப்ளேவர் வருது. நம்ம க்ரீம் ஆட் பண்ணி செஞ்சால் என்ன ஃப்ளேவர் வருமோ அதே ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரில, நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்களே, ஸோ எப்பயுமே நம்ம சேலஞ்சில் நம்ம வந்து நான் சொல்கிற கொடுக்குற ஒரு வார்னிங் தான். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இதை ட்ரை பண்ணாதீங்க. எஸ்பெஷலாக மாம்பழம் வந்து இந்த சீசனில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, 1-2 சாப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 24 hours என்ன மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி மாம்பழம் ஃபுல் டே இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா மந்தை வந்து விழுந்துக்குமா அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அத்தா எல்லாருமே சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் ஆனிஸ் ஆம்ரஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.